டேய் சும்மாவே இருக்காதடா, என்னை போய் டொனேட் பண்ணிட்டு வாடா. கம்முன்னு இரு, நீ ஏன் உடம்புல கம்மியாக தான் இருக்க. டேய் நான் வந்து உடம்புல பார்த்தீங்கன்னா 5 to 6 லிட்டர்ஸ் கிட்ட இருப்பேன்டா. அதே மாதிரி அவங்க பிளட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 350 ml தான் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீ போன உடனேலாம் ரத்தம் எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் கரெக்டாக இருக்கா, சுகர் பிபிலாம் கரெக்டாக இருக்கா, ஹீமோகுளோபின் லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் எடுப்பாங்களே. சரி இரு, எந்த வயசுலேருந்து பிளட் கொடுக்க ஆரம்பிக்கலாம்? 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள யார் வேணாலும் கொடுக்கலாம். சரிடா, இந்த ஹீமோகுளோபின் லெவல் சொன்னியே அது எவ்வளோ இருக்கணும்? இந்த ஹீமோகுளோபின் லெவல் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 13க்கு மேலே இருக்கணும், உமனுக்கு பார்த்தீங்கன்னா 12.5க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி வெயிட் வந்து 50க்கு மேலே இருந்தால் தான் பிளட்டே கொடுக்கணும். சரி இரு, உன்னை கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது எனக்கு? பிளட் டொனேட் பண்ணுறதுனால உடம்புல எக்ஸசிவாக அயன் இருந்தால் வந்து ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் கம்மின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து அயன் அதிகமாக இருந்தால் லிவருக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ரெகுலராக வந்து டொனேட் பண்ணோம்னா லிவருக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி இவ்வளோ சொல்கிறேன், நான் போய் பிளட் கொடுக்குறேன். இரு ரீசெண்டாக வந்து டேட்டோ இல்லை ஏதாச்சும் பைரசிங் பண்ணியா? இல்லையே, ஏன்? இல்லடா, டேட்டோ அப்போ பைரசிங் பண்ணவங்க 3 to 6 months வரைக்கும் கேப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பிளட் கொடுக்கலாம். முக்கியமாக இந்த HIV, ஹெப்படைட்டிஸ் B and C, கேன்சர், ஆர்டிசிஸ் இருக்கவங்களாம் பிளட் கொடுக்கவே கூடாது. சரிடா, நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் பிளட் கொடுக்க பயப்படுறீங்களா? ஸோ பயப்படாதீங்க. பிளட் கொடுக்கறதுனால மற்றவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸோ அதை விட உங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போய் பிளட் கொடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க ஹெல்த் குரூப்பை ஃபாலோ பண்ணிடுங்க.